ஹாய் ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல சூப்பராக படிச்சிருப்பீங்க இல்லை? இதுல வேற பப்ளிக் வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல நிச்சயமா எதுவுமே படிச்சிருக்க போறது இல்லை. ஸோ 11th கடந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து வந்தாச்சு. ஸோ 11th இருந்த மாதிரி 12th இருந்துட முடியுமா சார்? நிச்சயமா இருக்கவே முடியாது. 12th ஸ்டாண்டர்ட் நம்ம அப்படியே எடுத்துக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட் நம்மளோட லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத கண்டிப்பா நிறைய பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? நம்மளோட லைஃப்ல வந்து நிச்சயமாவே ரொம்ப 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 ஒரு முக்கியமான இயர் வந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் இயர். எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ ஏன் சார், எதனால சார் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட லைஃப் டிசைட் பண்றது இந்த 12th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இந்த 12th ஸ்டாண்டர்ட் நீ எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறியோ, எந்த அளவுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்றியோ, அதுதான் உங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு நல்ல காலேஜை வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன சார் விஷயம், ஏன் சார் எல்லாம் அப்படி பயப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நேச்சுரலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? சோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் தாண்டி யாரு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி நல்லா படிச்சு நல்ல மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்றீங்களோ அவங்களுக்கு என்ன என்ன பெனிஃபிட் அப்படி சார், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல காலேஜ் ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ டொனேஷன், இப்பெல்லாம் டொனேஷன் வந்து லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு, சரிங்களா? எஸ். ஸோ நம்மளோட அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாம டொனேஷன் எதுவும் கொடுக்காம ஒரு நல்ல காலேஜ்ல நமக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த 12th ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிச்சு சூப்பரா மார்க் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும், சரிங்களா? சோ அதுக்கு முழுக்க 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 ஹெல்ப்ஃபுல்லா நான் உங்களுக்கு இருக்க போறேன். சோ என்னோட நேம் கதிரவன். ஓகேவா? சோ நம்ம யூடியூப் சேனல் வந்து கதிரவன் எம்பி. சோ நம்ம யூடியூப் சேனல்ல எல்லாருமே பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ வந்து கொடுக்க போறேன். ஸோ நான் என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ். ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ் பிசிக்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறேன். டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்க போறேன். ஓகேவா? எஸ். ஸோ பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் மீட்டம் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஜூலைல வந்து ஃபர்ஸ்ட் மீட்டம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஜூலைல ஃபர்ஸ்ட் மீட்டம்ல வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல 4 லெசன், பிசிக்ஸ்ல 4 லெசன். ஃபர்ஸ்ட் 4 லெசன் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல வந்து நிச்சயமா வந்துடும். ஓகேவா? என்ன சார் லீவ் விட்டாச்சு நாங்க ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா எப்படி சொல்றீங்க அப்படின்னு நிச்சயமா நினைக்காதீங்க. எந்த ஒரு சக்சஸான விஷயம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னாலும் ஏர்லியா, ஸோ முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான் எப்பவுமே ரொம்ப 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 பெனிஃபிட்டா இருக்கும், சரிங்களா? ஸோ நாம ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப 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 நல்ல விஷயம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஸோ நம்ம ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஏப்ரல் மே இந்த 2 மந்த் நமக்கு இருக்கு. இந்த 2 மந்த்ல மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு 3 லெசன் கவர் பண்ணிடலாம், பிசிக்ஸ்ல ஒரு 3 லெசன் வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்க ஸ்கூல் போகும்போது ஒரு 3 லெசன் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், நல்லா யோசிச்சு பாருங்க. டெஃபினட்டா உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஸ்கூல்ல போயிட்டு நீங்க பார்க்கும்போது அவங்க கிளாஸ் எடுக்கிறத பார்க்கும்போது அதை ரீகால் பண்ற மாதிரி இருக்கும், புதுசா பாக்குற மாதிரி இருக்க போறது இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்க. நான் டெய்லி போற வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்னென்ன இந்த வீடியோ உங்களுக்கு என்ன என்ன புரியல, எது எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம டெய்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன், ரியாக்ட் பண்றேன். ஓகேங்களா? எஸ். தேங்க்யூ.